ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது AJ360 யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ் பிரபலமாக சொல்கிறாங்க. மைவி3 ஆட்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் எல்லா பக்கமும் இந்த ஆட்ஸ் இருக்குது. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் சுற்றி எல்லா பார்த்தாலுமே மைவி3 ஆட்ஸ் தான் எல்லா பக்கம் மோஸ்ட்லி வாட்ச் பண்ணுறாங்க. இதை பற்றி என்ன இஷ்யூ அப்படின்னா, சக்தி ஆனந்த் இப்போ ஜெயிலுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பேமெண்ட் சிஎம்க்கு வருமா, அதான் இப்போ கொஸ்டின் மார்க். வருமா அதை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வெளியே வருவாரா மாட்டாரா, அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஒர்க் ஆகிட்டு இருக்க மைவி3 ஆப் ஃபியூச்சரில் இனி ஒர்க் ஆகுமா, இருக்குமா, இருக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், இது என்ன வீடியோ எப்படிங்கிறது அப்படிங்கிறத பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த 1 வீக்குள்ளே வந்து பிஎம்ஓஎம்க்கு அமௌண்ட் வித்ரா போட்டாங்க. ஸோ சிஎம்க்கு வந்து எப்போ அமௌண்ட் வந்து அவர் சொன்னது வந்து டேட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஜூன் எண்டு ஜூலை ஸ்டார்டிங் இதை சொன்ன டேட் அவங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அமௌண்ட் இன்னும் போடலை. அதுக்குள்ளே இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. யார், குருஜி மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வாண்டடாக போய் வந்து அவரே கேஸ் ஆஜராகி, நான் கேஸ் பார்த்துக்கிறேன், நாங்கள் ஃப்ராடு கம்பெனி இல்லை, நாங்கள் வந்து மக்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் வித்ரா போட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி எல்லா டாக்குமெண்ட் காமிக்க உள்ளே போயிட்டார். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கோயம்புத்தூர் யூடபிள்யூவில் தான் அந்த கேஸ் காமிச்சு, அப்புறம் வந்து அதை வந்து சென்னைக்கு மாற்றினாங்க. ஹைகோர்ட். ஆமாம், சென்னை மாற்றி அப்புறம் ஹைகோர்ட் எடுத்து, ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவரே போய் வந்து சரண் அடைஞ்சிட்டார். இந்த மாதிரி நானே வந்து இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன், விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெயில் அப்ளை பண்ணப்போ பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்ளை ஆகலை. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறாரு. ஸோ பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். ஸோ பெயில் கிடைச்சி அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து சிஎம்க்கு பேமெண்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மைவி3யில் இல்லை சில பேர் கிளைம் பண்ணுற விஷயம் ஒரு 60 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஒரு 1 லட்சம் பேர் எடுத்தோம்னா 1 லட்சம் பேர் சிஎம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ மாதம் ஒரு 10,000 ரூபா அப்படின்னு வச்சிட்டோம்னா கூட சிஎம்க்கு கிட்டத்தட்ட 100 கோடி ஆச்சு ஒரு மாதத்துக்கு. ஸோ 4 மாதம் பே அவுட் வந்து பெண்டிங். நீங்களே திங்க் பண்ணிங்க, 400 கோடி வந்து வெளியே அவர் வந்தாலும் 400 கோடி போட முடியுமா, பேங்க் அப்ரூவல் கொடுப்பாங்களா அவ்வளோ பேமெண்ட்டுக்கு, அதை இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ அதுக்கு வந்து அவர் சக்தி ஆனந்த் அவர் வெளியே வந்து பதில் சொன்னால் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய டவுன்லைனர்ஸு இல்லை என்னோடய அப்ளைனர்ஸு இல்லை என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கிட்டையுமே சும்மா ஜென்ரலாக பேசும்போது சொல்கிற விஷயம் வந்து, நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ பார்க்குறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு 1-1.5 மாதம் பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோப் போயிடுச்சு, எனக்கு இது வருமா வராதானே தெரியலை, அதனால் வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதில்ல அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு வேளை சிஎம் மெம்பராகவோ இல்லை பிஎம்ஓஎம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னும் ஸ்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எவ்வளோ பேர் பார்க்கல அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40% வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்குறத நிறுத்திட்டாங்க. மீதி இருக்கிறவங்க தான் அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அவர் வெளியே வந்து அவர் சொன்னால் தான் இது வந்து பே அவுட் எப்போ வரும் என்ன ஏதுங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்சு டெட்டியில் அப்ளை பண்ணால் ஒரு 2 மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க அதை வாதாடி முடிக்கிற 2 மந்த்ஸ் ஆயிரும். ஸோ அவர் வெளியே வந்து சொன்னால் இல்லை அப்டேட் நமக்கு தெரியும். பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுது, பேமெண்ட் வருமா வராதா, அவர் வெளியே வந்து இது அப்டேட் கொடுப்பாரா, ஃப்யூச்சரில் இந்த ஆப் வந்து இன்னும் ஒர்க் ஆகுமா. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, அவர் வந்து உள்ளே இருக்கார், விசாரணை போயிட்டுருக்கு, அப்புறம் எப்படி வந்து அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அது பேக் எண்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்க அவங்க கண்டிப்பாக. இப்போ இன்னொரு தெரியுமா உங்களுக்கு, இப்போது நியூ ஐடி போடுறாங்க, மையத்தில் ஐடி போட்டுருக்காங்க, ரொம்ப போடுறது இல்லை, ஆனால் ஏதோ 1-2 ஐடி போடுறாங்க. பட்டு அது எப்படி பாசிபிளாக இருக்குது, இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் பேக் எண்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்க, பேமெண்ட் தெரில, பட் ஒர்க் பண்ணுறது போயிட்டுருக்குமில்லங்க. இவர் வந்து உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இன்னும் ஸ்டே வாங்கலை, இல்லை ஒரு வேளை வாங்க முடியாதா, என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து இப்போ ஒரு சின்ன ஹோப் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், உண்மை சொல்லணும்னா. ஏன்னா நிறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஒரு புரிதல் வருது. ஓகே, அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு.
ஸோ ஒருவேளை கம்பெனி நிறைய பேர்த்தோட டவுட் என்னென்னா, ஒருவேளை ஓகே கம்பெனி வந்து இனி ஒர்க் ஆகலை இல்லை ஒருவேளை வரல, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும், நாங்கள் போட்ட காசுக்கு என்ன இது கேள்வி. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து 1.25 லட்ச ரூபா எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ எல்லாமே போக போக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுவும் அவசரப்பட்டு புது ஐடி இனி யாரும் போட வேண்டாம், போட மாட்டீங்க, நம்ம சொல்ல மாட்டோம், அது உங்கள் விருப்பம். போட வேண்டாம்ங்கிறது எங்களுடைய கருத்து. இன்னொன்று ஏடு பார்க்க கண்டிப்பாக பாருங்கள். சப்போஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கவே அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, அடடா அந்த ஏடை பார்க்காம முட்டமே. வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, வரலன்னா வாடகை உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் மணிக்கணக்காக பார்த்தது டேட்டா போனதெல்லாம் வீணாக. பட் நீங்களே அமௌண்ட் போடுறீங்க, யாரும் கம்பல் பண்ணல, நீங்களே அவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க. நீங்களா அமௌண்ட் போட்டு போடுறீங்கன்னு சொல்லக்கூடாது, அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. சாரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே அமௌண்ட் நீங்கள் மாதமாக வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிறீங்க. இது ஒரு அடிஷ்னலான நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ அது உங்களுக்கு பார்க்கணும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் மைவி3 டீம்ஸ் எல்லாத்துக்கும் டவுன்லைனர்ஸ் சப்ளைனர்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களும் பார்த்து என்ன ஏதுங்கிறத கமெண்ட் சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் AJ360 அண்ட் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.